திருநெல்வேலிக்கு அவர் போகிறபோது உளவுத்துறை சொன்னது, அவங்க சொன்னது, அந்த ரோட்டில் எவ்வளோ பேர் நிற்க முடியும்னு அனுபவஸ்தர்கள் சொல்கிறதுலாம் வச்சு போகிறோம். 50,000 பேர் கூட்டிகிட்டு வச்சுப்போம் பேச்சு. சரி 50,000 பேரில் 45,000 பேர் ஓட்டு போட வருவான். அதில் 43,000 பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? வர்ற கூட்டம் ஓட்டாக மாறும். மொத்த ஓட்டே அவ்வளோதானாங்கிற சந்தேகமும் எனக்கு இருக்கு. ஏன்னா பொதுமக்களை ஈர்க்கிற மாதிரி விஜயனுடைய எந்த செயல்பாடும் அமையல. திருநெல்வேலிக்கு போவாரு, கும்மிடிப்பூண்டியை ரத்து பண்ணுவாரு, அங்கிட்டு காரைக்குடிக்கு போவாரு, கடலூரை ரத்து பண்ணுவாரு. இதென்ன ஏதோ ஒரு கூவா பிஆர்ஓ நான் சான்றளிக்கிறேன், அவர் 3 நாட்களாக நீர்ச்சத்து குறைவில் இருக்கிறார். அவர் சொல்லக்கூடாது எனக்கு நீர்ச்சத்து குறைவு அப்படின்னு விஜய் தான் கையெழுத்து போடணும். எதுக்கு நம்ம ஏன் மவுத் பீஸா இருக்கணும்? அவர் வாய் திறந்து பேசட்டும் சார். அப்படி என்ன சார் உங்களுக்கு? நீங்க என்ன பெரியவரா? சம கோபத்துல இருக்கிறாங்க என் மேல. பதிலே சொல்ல மறுக்கிறார். இந்த ஆணவம், நான் திருப்பி இந்த வார்த்தையை சொல்றேன் சார், திமிர், இந்த ஆணவத்தை பொது ஜனம் ரசிக்க மாட்டாங்க. ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு விஜயும் இருக்கிற வரைக்கும் என்ன மக்கள் கிட்ட இதை பிரிக்கவே முடியாது. விஜய்க்கு வாய் இல்லையா? விஜய்க்கு ஹேண்டில் இல்லையா? ட்விட்டர் நானே சொல்ல முடியுமா சார்? ஏன் சார் பயப்படுறேன்னு சொல்றீங்க? அப்புறம் எதுக்கு சார் நீங்க எதுக்கு சார் அதை ஒரு கேள்வியா கொண்டாந்து வைக்கிறீங்க? விட்டுடுங்க, அடுத்த கேள்வி போங்க. இல்ல அவரு இல்ல அப்படிப்பட்ட நபர்களை பத்தி விவாதிப்பதே அவமானம். 8,000 முக்கியம், எடப்பாடி கொடுப்பதாக சொல்கிற 10,000 முக்கியம். இன்னும் 2 நாளையில பட்டுவாடா தொடங்க போதில்ல, அந்த 1000 தான் பேசும். அதுக்கு ஒரு மரியாதை இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன், வெக்கத்தை விட்டு ஒத்துக்கிறேன். பட் இந்த அமௌண்ட் வந்து விஜய் நிச்சயம் கொடுக்க மாட்டார்னு ஒரு செய்தி வருது, அது உண்மையா? தூய சக்தி தானே. யார் பணம் கொடுத்தான்னு சொல்லுங்க. தேர்தலுக்கு ஒரு 2 பேரிடம் எனக்கு தெரிஞ்சு பணம் வாங்கியிருக்காரு. இதுவே திருட்டு அயோக்கியத்தனம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்த எவ்வளவு பெரிய கெட்ட வார்த்தை, எவ்வளவு பெரிய வலுவான வார்த்தை. அது ஏன் சொல்றேன் நான்? மக்கள் எல்லாம் முட்டாள் நினைக்கிறாங்க. எல்லாமே வெள்ளந்தியா பேசினா எல்லாத்தையும் வெளியே சொல்லிடுவாங்களா? எல்லாத்தையும் சொல்லுவீங்களா வெளியில? எல்லாத்தையும் வெளியே சொல்லுவீங்களா? இப்ப சொல்லக்கூடாதுன்னு ஒண்ணு உள்ளுக்குள்ள இருக்குல்ல, கொஞ்சம் வச்சிருக்கீங்களா? இருக்கு. அது மாதிரி தவிர்த்து இருக்கணும். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. கோடை வெப்பத்துக்கு சமமாக அரசியல் வெப்பமும் வீசிக்கொண்டிருக்கும் நிலையில் பத்திரிகையாளர், அரசியல் ஆய்வாளர் திரு SP லட்சுமணன் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம். யார் முந்துகிறார்கள்? இந்த தேர்தலை இன்னும் கணிக்க முடியலையா? அது ஒரு வகையில கரெக்ட் தான். அதாவது இந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டிய ஆட்சி அப்படிங்கிற ஒரு ஏகோபித்த மனநிலை உணர்வுன்னு ஒன்று சொல்லலாம். அது ஆன்டி இன்கம்பன்சியை சென்ஸ் பண்றது, ஃபீல் பண்றது. என்ன அந்த சென்ஸ் இப்போ இல்லை, பரவலா இல்லை. அதே நேரத்தில் ஒரு மௌனமும் நிலவுது. அந்த மௌனம் ஆபத்தான மௌனம், யாருக்கு வேணாலும் அது ஆபத்தா முடியலாம். அந்த மௌனத்தை உடைச்சு அவர்களை தங்கள் பக்கம் ஈர்க்கிறது தான் இந்த கடைசி 1 வார கால பிரச்சாரங்கிறது. என்ன நடக்கும்னு பார்க்கணும். ஆனா இது ஒரு விஷயத்தை மட்டுமே பார்த்து இவங்களுக்கு சாதகமா இருக்கு, இவங்களுக்கு பாதகமா இருக்கு, இவன் வரவே மாட்டான் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சியை நீங்கள் வீட்டுக்கு அனுப்பணும்னா அந்த உணர்வுல எல்லோருமே ஒன்று சேர முடியாது. ஒரு சிலராவது சேர்ந்திருக்கணும். ஒரு சில பெரிய கட்சிகளாவது ஓரணியில் திரண்டிருக்கணும். சரி, அது இந்த தேர்தலில் நடக்கல. அது திமுகவுக்கு பிளஸ். யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அது பிளஸ். 2 பெரிய கட்சி இவர் சேர்ந்தா நம்ம கதை கந்தல்பா அப்படின்னு அவனை சேரோடாம பாத்துக்கிறது. மக்களோட கூட்டணி யோசிச்சு பாருங்க, கரெக்டா ஒரு பாயிண்ட் பிளேம் பண்ணாங்க. அது மாதிரி இப்ப அப்படி ஒரு கூட்டணி வராமலேயே சேராமல் இருப்பது, அது அவர்களுக்குள்ள நடந்ததா கூட இருக்கலாம். திமுகவுக்கு அது ஒரு பிளஸ் தான். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு எதிர்ப்பு அலை, இந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய ஆட்சிங்கிற அந்த அலை இப்போ கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு இருப்பதும் ஒரு பிளஸ் தான். அப்படி பிரிஞ்சு இருக்கிறவங்களையே இன்னொருத்தர் கொஞ்சம் பிரிஞ்சு போய் அந்த பிரிந்து இருப்பவருடைய வாக்குகளையும் தனியாக பிரிக்கிறது. டாக்டர் ராமதாஸ், சசிகலா, டாக்டர் கிருஷ்ணசாமி, இவங்கெல்லாம் அரசியலில் நீங்கள் எள்ளி நகையாடுற இடத்துல இருக்கலாம். அவங்களாம் என்ன பெருசாக சாதிட போறாங்க? இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு 100 தொகுதிக்கு மேலே கேண்டிடேட் போட்டிருக்கிறாங்க. ராமதாஸும் சசிகலாவும். டாக்டர் கிருஷ்ணசாமியும் 60-70 தொகுதியெல்லாம் கேண்டிடேட் போட்டிருக்கிறாங்க. 500 ஓட்டு வாங்கட்டுமே, 5000 ஓட்டு வாங்கட்டுமே, அந்த அத்தனை வாக்குகளும் அந்த அணிக்கு போயிருக்க வேண்டிய வாக்குகள். தனியா நிற்கிறேன்னு சொல்லி இவர்களுக்கு ஒரு பாடம் புகட்டுறேன்னு கிருஷ்ணசாமி சொல்லலை. எங்களை மதிக்க தவறிய அதிமுகவுக்கு பாடம் புகட்டுவோம்னு அறைகோல் விடுக்கிறார். அவருடைய தரப்பு பார்வை நியாயம். அது இந்த விஷயங்களும் கூட திமுகவுக்கு சாதகமாக தான். அதே மாதிரி சசிகலா ஓட்டும் ஆளுங்கட்சிக்கு எதிராக, ராமதாஸ் ஓட்டும் 2 சசிகலா வாங்குற ஓட்டு அதிமுக ஓட்டுங்க, ராமதாஸ் வாங்குற ஓட்டு பாமக ஓட்டு. அந்த பாமக இன்னைக்கு என்டிஏல இருக்கு. ஒன்றுபட்ட பாமக இருந்திருக்க வேண்டிய ஒரு கட்சி ஏதோ ஒரு காரணங்களால, குடும்ப சண்டையால, அப்பா பையன் சண்டைனால தனியா நிக்கிற போது 500 ஓட்டு ராமதாஸ் வாங்க மாட்டாரா? அந்த 500 ஓட்டு யாருடைய ஓட்டு?
என்டிஏவுக்கு போக வேண்டிய ஓட்டு. ஆமா. ஸோ அதுவும் பெரிய போது திமுகவுக்கு அது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குமோ, இப்படிலாம் இந்த மாதிரி காரணிகள்லாம் சேர்த்து இவ்வளவு கசப்பு இருந்த போதும் திமுக அணியில் ஒரு நடிப்புக்காகவாவது அந்த அணி உடையாமல் இருக்கு. வேல்முருகனை தவிர யாரும் வெளியில போயிடல. இன்னைக்கு வரைக்கும் ராகுல் வரல. ஆனாலும் காங்கிரஸ் ஒரு பொருட்டை அவங்க நினைக்கவும் இல்லை, அது வெளியிலையும் சொல்லிக்கிடல. நம்ம போய்கிட்டே இருப்போம், நடக்கிறது நடக்கட்டுங்கிற அந்த ஒரு ஆட்சியில் இருக்கிற கட்சியுடைய பலமே அதுதான். அதிகார பலம், பண பலம்ங்கிறது ஒன்று இருக்கும். இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தா நான் இப்போதும் என்னுடைய பார்வை திமுக ஒரு ஸ்டெப் முன்னாடி தான் இருக்கிறாங்க ஆட்சியை பிடிக்கிற விஷயத்தில். அதிமுக ரொம்ப க்ளோஸா இருக்கா, ரொம்ப இல்ல அந்த அளவுக்குலாம் அளந்து பாக்குறதுக்கு என் கையில டேப்பும் இல்ல, ஃபார்முலா இல்ல, கருவி எல்லாம் என்ன யாரும் கண்டுபிடிக்கல. யாராவது சொன்னா நம்பாதீங்க. இல்ல, இட் வில் பி a close fight. தெரியல, தெரியாது. உங்களை பொறுத்தவரை என்னுடைய ஒரு பொது பார்வை தான் பார்க்க முடியுது. என் சிற்றறிவுக்கு அவ்வளவுதான் சொல்ல முடியுது. இப்ப விஜய் தேர்தல் பிரச்சாரத்தை பொறுத்தவரை அவருக்கு வந்து தூத்துக்குடியிலேருந்து சரி, திருப்பூர், எல்லா ஊர்லயும் மிகப்பெரிய கூட்டம் கூடியிருக்கு. பிரம்மாண்டமான கூட்டம், ரொம்ப கூட்டம் கூடியிருக்கு. அந்த கூட்டத்தை பார்த்தா திமுக அதிமுகவே பிரமிச்சிருப்பாங்க. இந்த கூட்டம்லாம் வந்து ஓட்டா விழாது, கூட்டத்தை பார்க்க வருவாங்க, ஓட்டா விழாது அப்படின்னு ஒரு தியரி, ரொம்ப நாளாக சொல்லப்பட்ட தியரி இருக்குது. ஆனால் விஜயுடைய சுமாரான படங்களையே வெறி பிடிச்ச ரசிகர்கள் 100 கோடிக்கெல்லாம் ஓட வச்சிருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். திருநெல்வேலிக்கு அவர் போற போது உளவுத்துறை சொன்னது, அவங்க சொன்னது, அந்த ரோட்ல எவ்வளவு பேர் நிக்க முடியும்னு அனுபவஸ்தர்கள் சொல்றதுல வச்சு போறோம். 50,000 பேர் கூட்டிட்டு வச்சு போறோம் பேச்சு. சரி, 50,000 பேர்ல 45,000 பேர் ஓட்டு போட வருவான். அதில் 43,000 பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? வர்ற கூட்டம் ஓட்டாக மாறும். அதுல எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஏன்னா விஜய் மேல அவ்வளவு வெறி கொண்டு இருக்கிறான். வண்டி எடுத்துட்டு போய் வேன்ல மோதி உயிரை விடவும் தயாரா இருக்கிறான். ஓட்டு போடாம இருக்க மாட்டான். ஆனா அவர் வாங்குற ஓட்டு அது திருநெல்வேலியோட கூட்டம் மட்டும் இல்லை. அது தென்காசியில இருந்து, தூத்துக்குடியில இருந்து, நாகூர்ல இருந்து வந்த கூட்டம். அது நான் என்ன கேட்டீங்க, வர்ற கூட்டம் ஓட்டா மாறும். மொத்த ஓட்டே அவ்வளவுதானாங்கிற சந்தேகமும் எனக்கு இருக்கு. ஏன்னா பொதுமக்களை ஈர்க்கிற மாதிரி விஜயனுடைய எந்த செயல்பாடும் அமையல. அது அவர் நடந்துக்கிற விதம், பொது வெளியில் நடந்துக்கிறது, எனக்கு அனுமதியே கொடுக்க மாட்டாங்கன்னு ஒரு பக்கமே கண்ணீர் வடிக்கிறீங்க. அனுமதி கொடுத்துட்டா காரணமே சொல்லாம ரத்து பண்றீங்க. ஒரு தடவை பண்ணா பரவாயில்ல, 2 தடவை பண்ண 4, 5 அறிவிப்பு இது வரைக்கும் வந்திருக்கு. எந்த காரணமும் சொல்லலை. வானதி சீனிவாசன் 5-6 நாளா களத்திலே காணோம். எப்படி வராமல் போச்சு, மக்களை மதிக்கிற லட்சணம் இதானான்னு யாருமே கேள்வி கேட்கல. ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்காங்கன்னு உலகத்துக்கே தெரியுது. யாராவது கேள்வி கேட்டோமா? இல்லை. பொது மேடையிலேயே ராமதாஸ் சரிஞ்சு விழுகிறார். என்னங்க பெரிய வீராவேசம், மகனுக்கு பாடம் போட்டு வேண்டிங்க, 5 தொகுதி கூட வரல, யாராவது கேட்டோமா? இல்லை. உடல்நிலை சரியில்லைன்னு உலகத்துக்கு தெரியுது. விஜய் அடுத்த நாள் வந்து வீரியமா பேசுறார். அப்ப ஏன் சார் நேற்று ரத்து பண்ணீங்க? பதிலே சொல்ல மறுக்கிறார். இந்த ஆணவம், நான் திருப்பி இந்த வார்த்தையை சொல்றேன் சார், திமிர், இந்த ஆணவத்தை பொது ஜனம் ரசிக்க மாட்டாங்க. இளைஞர்கள் நான் சொல்றேன் ஓட்டா மாறும், வேற யாரும் ஏத்துக்க மறுப்பாங்க. நான் சொல்றேன் 100%, 99% ஓட்டா மாறும். அது மட்டுமே அதை ஜெயிச்சிருவீங்களா? எம்எல்ஏ கூட ஆக முடியாது சார். இல்ல, இதுல ஆணவங்கிறத விட விஜய்ங்கிறது ஒரு சுகவாசியா இருக்காரு. சினிமாலேயே பழக்கப்பட்டார். ஒரு நிமிஷம், சினிமாலேயே பழக்கப்பட்டாரு. சரி, அவர் வந்து ஒரு காட்சியை நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா உடனே கேரபானு அது சினிமாவுக்கு வரது, சினிமாவுக்கு அவர் பழகிட்டாரு. பழகட்டுமே. அப்ப சினிமாலே இருந்துக்கங்களேன். பொது வாழ்க்கைக்கு வந்தால் இங்க வேர்வை சிந்திதான் ஆகணும், மயக்கம் போடணும், விழணும் கீழே. உங்களை யாரும் அப்படியே ரத்த வடிய வந்து தெருவில் வளவாங்கன்னு யாரும் சொல்லலை. நல்லா தானே சார் இருக்கீங்க, வாங்கலேன் சார். அவர் சுகவாசினா எதுக்கு அரசியல்? சரி, அப்படி சுகவாசி வந்து களத்தை கத்துக்கட்டும். 1 தேர்தல் 2 தேர்தல் கத்துக்கிட்டு 3ஆவது தேர்தல் காட்சியை கொடுங்கன்னு சொல்றோம். வந்த உடனே தட்டில் வச்சு என்ன கொடுங்கன்னு கேக்குறீங்க, இது நியாயமா? இல்ல, அவர் வந்து படுத்துக்கிட்டே ஜெயிப்பேன்னு ஒரு கான்செப்ட். ரைட்டு, வாழ்த்து சொல்லுவோம். ஒரு பக்கம் இருக்கு, எடுத்து கொடுத்து விடுங்க, ஒரு வாழ்த்து சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையில இருக்காரு, அதீத நம்பிக்கையில இருக்காரு. அதுதான் மமதைன்னு சொல்றோம். அந்த அதீத நம்பிக்கை வந்து ஒரு ஆபத்தான எல்லை. தனக்கு வந்து இந்த ரெகுலரா உள்ள அரசியல்வாதிகளுடைய பிரச்சாரமும் தனக்கு தேவையில்லை. மோரோவர் இப்ப நம்ம எல்லாம் டிஜிட்டல் உலகத்துல இருக்கோம். சரி, இந்த டிஜிட்டல் வேர்ல்டுல இவ்வளோ உதாரணம், கும்பகோணத்தோட எம்எல்ஏ ஒருத்தர் வந்து ஹோலோகிராம்ல வந்து பிரச்சாரம் பண்ணார், விஜய் படத்தை வச்சுக்கிட்டு சொல்றாங்க. அது மாதிரி அவங்க டிஜிட்டல் உலகத்துல அப்ப எதுக்கு இந்த 4 ஊர் கூட எதுக்கு வரணும்? எவ்வளவு அது ஒரு இதுக்காக இல்ல, எதுக்கு அதை கூட 4 ஊருக்கு எதுக்கு வெளியில வராரு? அதே ஹாலோகிராம் வச்சு காமிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அந்த மாதிரி டிஜிட்டல் யுகத்துல நீங்க நல்லா டிஜிட்டல்லே பிரச்சாரம் பண்ணிட்டு போக வேண்டியதானே? இல்ல, அப்படி ஒரு வெர்ஷன் சொல்றாங்க. இல்ல, அவருடைய வெர்ஷன் எதுவாக வேணாலும் இருக்கட்டும். என்னுடைய பார்வை இது ஆணவம், இது அகம்பாவம், மமதை. இல்ல, ஓவர் கான்பிடன்ஸ் அவ்வளவு இருக்கலாம்ல. அதுதான் அது ஆபத்தான எல்லை கோடுன்னு சொன்னேன். நீங்க அப்படி டான்ஸ் ஆடுற இடம் அது. அதீத தன்னம்பிக்கை தான் உச்சபட்ச வார்த்தை. அது ஒரு தடவை நடந்தா பரவாயில்ல, 2வது நடந்தா அது திமிரு தான், ஆணவம் தான், மமதை. இல்ல, அவர் ஹெல்த் இடம் கொடுக்கலன்னு நான் நினைக்கிறேன். இதையும் நீங்க ஏன் சார் நினைக்கிறீங்க? அவருக்கு பிஆர்ஓவா? நீங்க பிஆர்ஓவாக இருந்தாலும் விஜய் முதல்ல ஒரு அறிக்கை விஜய் பேர்ல வரணும். அந்த அறிக்கையை தான் பிஆர்ஓ வந்து வெளியில கொடுப்பார். பிஆர்ஓவாக நான் சான்றளிக்கிறேன், அவர் 3 நாட்களாக நீர்ச்சத்து குறைவில் இருக்கிறார். அவர் சொல்லக்கூடாது எனக்கு நீர்ச்சத்து குறைவு அப்படின்னு விஜய் தான் கையெழுத்து போடணும். எதுக்கு நம்ம ஏன் மவுத் பீஸா இருக்கணும்? அவர் வாய் திறந்து பேசட்டும் சார். அப்படி என்ன சார் உங்களுக்கு? நீங்க என்ன பெரியவரா?
சொல்லுங்க. மக்களை மதிக்கணும் சார். வெற்றி தோல்வியெல்லாம் அப்புறம் சார். இவ்வளவு ஏறி மிதிச்ச பிறகு அரசியல் ரீதியா சீமான ஒரு கவுன்சிலர் வெற்றி கூட கொடுக்காத போதும் திருப்பி அவர் எங்க வராரு? கேரளாவில் தெலுங்கானாக்கா போறாரு? எங்க சார் வராரு? எங்க சார்? தமிழ்நாட்டுக்கு தான் சார் திருப்பி வராரு. அந்த மக்கள் கிட்ட தான் சார் வந்து நிக்கிறாரு. ஒரு உதாரணம் சொல்றேன். அவரு சினிமால இருந்து வந்த ஆளுதான். அவர் ஹீரோவா இருக்கலாம், டைரக்டரா இருக்கலாம், அது வேற. அந்த உணர்வை நான் சொல்றேன். நமக்கு ஆட்சி அதிகாரம் வேணும்னு நினைக்கிறோம், நாம தான் கஷ்டப்படணும், நாம தான் வீதிக்கு வரணும். இத்தனை நட கரடியா கத்துறீங்க, என்னை ஒன்னும் ஓட்டு போட்டு கட்டி வீட்டுக்கு கூப்பிட்டு விசத்தையாவது வச்சு கொல்லுங்கிறார். ஒரு விரக்தி தான். அப்ப அவர் திரும்ப களத்துக்கு வரணுங்கிற அந்த அறிவு இருக்குல்ல சீமானுக்கு, உங்களுக்கு துளி கூட வேணாமா? விஜய் தரப்புல என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த ஈவினிங் ஆனாலே ஒரே கூட்டம் ஜாஸ்தி ஆகுது, ஜாம் ஆகுது. என்ன உங்களுக்கு இதை கேட்கும்போது சிரிப்பு இல்லையா? இல்ல சார் இருங்க சார், நாளைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் நமக்கு ஒத்துழைக்கல, மறுபடியும் ஒரு கரூர் சம்பவம் நடந்துருக்கும், விஜய் வந்து அவருக்குள்ள ஒரு பயம் வந்துருது. அந்த பயத்தாலே அப்ப டோட்டலா நிறுத்திட்டு வீட்டுக்குள்ள இருந்து வீடியோ தான் சார் போடணும். அது என்ன, திருநெல்வேலிக்கு போவாரு, கும்மிடிப்பூண்டியை ரத்து பண்ணுவாரு, அங்கிட்டு காரைக்குடிக்கு போவாரு, கடலூரை ரத்து பண்ணுவாரு. இதென்ன ஏதோ ஒரு கூவா இல்லைங்க. காலையில இருந்து இரவு 8 மணி வரை டைம் இருந்தா கூட அவரால் சாயந்தரம் 6 மணி 7 மணிக்கு மேல இந்த இருட்டுல போய் அங்க ஒரு பெரிய ஸ்டாம்பிங் நடந்ததுன்னா அவருக்கு பயப்படுறாருன்னு அதுவும் ஒரு வெர்ஷன் சொல்ல. அந்த வெர்ஷன் சொல்றது யாரு? விஜய் தரப்புலேயே சொல்றாரு. தரப்புனா யாரு? ஏன் விஜய்க்கு வாய் இல்லையா? விஜய்க்கு ஹேண்டில் இல்லையா? பயப்படுறேன் நானே சொல்ல முடியுமா சார்? ஏன் சார் பயப்படுறேன்னு சொல்றீங்க? அப்புறம் எதுக்கு சார் நீங்க எதுக்கு சார் அதை ஒரு கேள்வியா கொண்டாந்து வைக்கிறீங்க? விட்டுடுங்க, அடுத்த கேள்வி போங்க. இல்ல அவரு இல்ல அப்படிப்பட்ட நபர்களை பத்தி விவாதிப்பதே அவமானம். அடுத்த கேள்விக்கு போங்கன்ற நான் அந்த விஷயத்துக்கு எதுக்கு நம்ம வக்காலத்து வாங்கிட்டு பேசிட்டு? அவர் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாரா? உங்களை மாதிரி 4 பேர் உட்காந்து கேள்வி கேட்பியா? நானும் வேலை இல்லாம உட்காந்து பதில் சொல்லுவேன். இல்ல அவர் அந்த மாதிரி எதுக்கு அப்படி பதவுரை பொழிவுரை நீங்க ஏன் சார் எழுதுறீங்க? அவர் சொல்லட்டும் சார், அப்புறம் பேசுவோம் சார். சரி, இந்த தேர்தலில் கலைஞர் சொல்வாரு, தேர்தல் அறிக்கை தான் ஹீரோம்பாரு. 8000 கூப்பன் ஹீரோவா அல்லது ஃப்ரிட்ஜ் ஹீரோவா அல்லது விஜயுடைய எதுவுமே ஹீரோ இல்லை. இதெல்லாம் ஒரு டிராமா காட்சிகள். டிராமாவில் ஒரு காட்சிகள்ங்கிற மனநிலைக்கு மக்கள் வந்து எப்பயோ ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு. கலைஞரே இருந்து இப்போது கதாநாயகன் இல்லை, ஒரு புதுசா ஒரு கதாநாயகி வந்திருக்கான்னு சொன்னா கூட ஒரு போய் திரும்பி பார்க்காத அளவுக்கு தான் அதுக்கான மரியாதையை இழந்துட்டாங்க. ஏன்னா ஓரளவுக்கு செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆயிட்டாங்க. அந்த இலவசங்கள் ஆல்ரெடி எல்லா வீடுகளும் நீங்க எதை கொடுப்பதாக சொல்கிறீர்களோ அது அப்படியே பல பேர் வீடுகளில் இருக்கு. நடுத்தர மக்கள் நடுத்தரது லோயர் மிடில் கிளாஸுக்கும் வந்தாச்சு. அது ஒரு பெருசா அவங்களை ஈர்க்கல. 1000 ரூபாய் பணங்கிறது பெருசு. அது வந்த பிறகு யார் வேணாலும் கொடுக்க போறான், வாங்கிக்கலாங்கிறாங்க. இப்ப விஜய் அறிவிச்சிருக்க அறிவிப்பெல்லாம் பார்த்தா நடைமுறை சாத்தியமே கிடையாது. பயிர்க்கடன் தள்ளுபடி எவ்வளவு தெரியுமா வேணும்? 70,000 கோடி வேணும். இப்ப மத்திய அரசு நேரமா ஒரு உத்தரவு போட்டு ரிசர்வ் வங்கி மூலமா 70,000 கோடி இல்ல, நீ 80,000 கோடி 1 லட்சம் கோடி கூட தள்ளுபடி பண்ணு. 3 மாசத்துல அந்த பணத்தை அந்த கூட்டுறவு வங்கிக்கு செலுத்தணும். கம்பல்சரி. அது அப்படி செலுத்தினா அது செல்லும், இல்லாட்டி தள்ளுபடி பண்ண கூடாதுங்கிறான். இது விஜய்க்கு தெரியுமா? இல்ல, எல்லாருமே இது மாதிரி எக்கச்சக்கமா. அதைத்தான் சொன்னேன். தேர்தல் அறிக்கைங்கிறது ஒரு நாள் கூத்து. இந்த விஷுவல் மீடியாவுக்கு, பிரிண்ட் மீடியாவுக்கு அடுத்த நாள் கூத்து. 2 நாள் கூத்து தான் தேர்தல் அறிக்கை. ஆட்சிக்கு வந்த பிறகு எது சாத்தியமோ அதை செய்யறது தான் மக்கள் எதிர்பார்க்கறாங்க. ஜனங்கள் யோசிப்பாங்கல்ல, இவர் வந்தா இவ்வளவு தருவாரு. இல்ல அது வந்து இந்த பண விஷயம் அவங்க மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு வேணா ஒரு நாள் கூத்தா இருக்கலாம், ஆனா ஜனங்களை பொறுத்தவரை அது அவ்வளவு சீரியஸா அவங்க எடுத்துக்கல. 8000 இல்ல அவங்களுக்கு எது இந்த 8000-ஓட முக்கியம்? எடப்பாடி கொடுப்பதாக சொல்கிற 10,000-ஓட முக்கியம். இன்னும் 2 நாளையில பட்டுவாடா தொடங்க போதில்ல, அந்த 1000 தான் பேசும். அதுக்கு ஒரு மரியாதை இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன், வெக்கத்தை விட்டு ஒத்துக்கிறேன். நாளைக்கு ஒரு கொடுக்க போற 10,000 இன்னைக்கு எவ்வளவுப்பா கொண்டாந்தியன்னு கேட்கிற மனநிலையில, எதிர்பார்க்கிற மனநிலையில பல லட்சம் பேர் வந்துட்டாங்க. ஏன்னா இன்னும் வரலையேன்னு கேட்கிற இடத்துல வந்து நிக்கிறாங்க. அவமானகரமான விஷயம்தான், உண்மை அதுதான். பட் இந்த அமௌண்ட் வந்து விஜய் நிச்சயம் கொடுக்க மாட்டாருன்னு ஒரு செய்தி வருது. அது உண்மையா? கொடுக்க மாட்டாரு. அவர்கிட்ட பணம் வச்சிருக்காரு, கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல. கொடுக்க மாட்டாருன்னு ஒரு நல்ல விஷயம் தானே, அதே கிண்டல் அடிக்கிறீங்க. இல்லது நான் கிண்டல் பண்ணலையே, நான் எங்க கண்ட்ரோல் பண்ணேன்? உண்மையை சொல்றேன் சார். அவருக்கு எங்க சார் மெக்கானிசம் இருக்கு? கீழே கட்சி கீழே இருக்கான்னு சொல்லுங்க. இல்ல விஜய் வந்துட்டு போயிட்டாரு. யாராவது தெருத்துறா ஓட்டு கேட்கறாங்க பாருங்க பெரம்பூர்ல. இல்ல அவருக்கு உள்ள போற ஓட்டெல்லாம் தன்னெழுச்சியா வர்ற ஓட்டு தான். ஒரு பயம் கிடையாது பெரம்பூர் வீதியில. ஏன் ஒரு வருஷம் முன்னாடி நம்ம பேசியிருக்கோம், கட்சி உட்கட்டமைப்பு அவசியம், விஜய் கவலைப்படவே இல்லை. அதுதான் சொன்னேன். குறைஞ்சபட்சம் பணம் கொடுக்கணும். சரி, அவர் ரொம்ப தூய சக்தி தானே. யார் பணம் கொடுத்தான்னு சொல்லுங்க. தேர்தலுக்கு ஒரு 2 பேரிடம் எனக்கு தெரிஞ்சு பணம் வாங்கியிருக்காரு. தப்பே கிடையாது. தேர்தல் நிதி வாங்கித்தான் ஆகணும். விஜய் வெளிப்படையா சொல்லுவார? இல்ல 2 வருஷம் 4 வருஷம் கழிச்சு வெளியில 1000 ரூபாய் கொடுக்கல, மத்தவங்க மாதிரி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கொடுக்காமே வந்தா பணம் கொடுக்காம வர்ற ஓட்டு சீமான்லாம் நயா பைசா கொடுக்கறது இல்ல. ஆமா, 36 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு. மதிப்பு மிகுந்த வாக்குகள். அது மாதிரி விஜய்க்கும் அது வரப்போற வாக்குகள் மதிப்பு மிகுந்த வாக்குகள் தான். உங்கள் மீது வைத்த வெறித்தனத்தின் காரணமா வந்த வாக்குகள் தான். உங்க மேல அவ்வளவு பிரியம் வச்சிருக்கிறான். அந்த நம்பிக்கையை சீர்குலைக்காமல் நீங்க நடந்துக்கணும். ஆட்சி வருதோ வரலையோ, உங்களை நம்பி எத்தனையோ 1000 பேர் எத்தனை லட்சம் பேர் ஓட்டு போட போறான்ல, அந்த நம்பிக்கையை சீர்குலைக்காமல் நீங்கள் அரசியல் தொடர்ந்து நடத்தணும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ விஜயோடைய
இதை பார்த்தீங்கன்னா பல சர்வேக்கள் வெவ்வேறு யூனிட் சர்வே பண்ணுறாங்கல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவர் அதிகபட்சமாக 18-20% அப்படிலாம் போடுறாங்க. ஆனால் அவர் ஏதாவது ஒரு சில தொகுதிகளில் 35-37 வாங்கி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? சில தொகுதியில் நம்ம விஜயனுடைய 2 தொகுதியுமே எடுத்துக்கோமே, ப்ராபபிள் சொல்றதுல எனக்கு என்ன கஷ்டம் இருக்கு, பெரம்பூர் கிழக்கு ஜெயிக்கட்டும் வாய்ப்பு இருக்குன்னு வச்சுப்போம். செங்கோட்டையனுடைய தொகுதி அவருக்குன்னு சுய செல்வாக்கு இருக்குல்ல, இது மாதிரி ஒரு 4-5 தொகுதியில் இருக்கலாம். காரைக்குடியில 4 முனை போட்டி என்ன வேணாலும் நடக்கலாம். இங்க நடக்கலாம். அமமுக தனியாரே 40,000 ஓட்டு வாங்கினதுல சீமான் போய் நின்னதன் காரணமா அதை உறுதியா சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சுவாரஸ்யமான 4 முனை போட்டி இருக்கு. யார் வேணாலும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற சூழல். இது மாதிரி ஒரு 4-5 சொல்லலாம். வெள்ளி வாக்கும் சொல்லலாமா? தெரியல, எனக்கு அப்படி தனித்தனியா சொல்ல தெரியல. நபர்களை வச்சுதான் நான் பேசுறேன். சேர்த்துக்கோங்களேன், எனக்கு என்ன போச்சு, சுவாரஸ்யமா இருக்கும். அந்த கான்டெக்ஸ்டே இப்ப சுவாரஸ்யமா தானே இருக்கு. 2 பேரும் பணத்துல சளைக்காத ஆட்கள். யாரு? கார்த்தியும் சரி, யாதவும் சரி, 2 பேருமே இணையதளத்துல தீவிரமா இயங்குற ஆட்கள். போட்டி சுவாரஸ்யமா இருக்குன்னு எடுத்து சொல்றதுல நமக்கு என்ன இருக்கு? சோ சில தொகுதியில் 35 வரலும் போவாரா? அந்த மாதிரி போக வாய்ப்பு இருக்கா அவருக்கு? பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸா? ஆமா, சில தொகுதிகள் 35 போனா தானே சார் எம்எல்ஏ ஆக முடியும். அதான் அந்த மாதிரி போக வாய்ப்பு இல்லை. விஜயனுடைய தொகுதியோட 2ல் 1 ஜெயிப்பான்னு ஒரு கணக்கு இருக்குன்னா நல்லது முடியும். ஜனநாயகத்துக்கு நல்லது. 2 இடங்களில் ஒரு இடத்தில் விஜய் ஜெயிப்பது நல்லது. சரிதானா? அதெல்லாம் சொல்ற எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஆனா அப்படி ஜெயிக்க வைச்ச மக்களுக்கு துரோகம் பண்ணாம நீங்க அரசியல் பண்ணணுன்றதான் என்னுடைய கூடுதல் எதிர்பார்ப்பு. திமுக இதுவரை 2 முறை ஆட்சியை பிடிச்சதில்லை அப்படின்னு ஒரு தியரி உண்டு இல்லையா? ஸோ அந்த தியரி இப்பயும் அப்ளை ஆகுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆகாதோன்னு தோணுது. நான் அதனாலதான் முதல்ல சொன்னேன், ஒரு ஸ்டெப் திமுக முன்னாடி இருக்குன்னா திமுக தான் ஆட்சிக்கு வரப்போகுது. அப்ப ஸ்டாலின் முதல்வராக திமுக, நீங்க சொன்ன தாத்பரியம் என்னன்னா, திமுக சார்பாக முதலமைச்சராக இருந்தவள் தொடர்ந்து 2வது முறை முதலமைச்சர் ஆனதில்லை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த இதை நான் உடைச்சு காட்டுவேன்னு ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். தஞ்சாவூர்ல வச்சு அந்த இதை கொடுத்தாரு. என் கட்டமே சரியில்லை, முதல்வர் ஆகிற யோகமே இல்லைன்னாங்க, நான் உடைச்சு காமிச்சேன் சொன்னாரு. ஆமா, இப்ப சொன்னாரு தஞ்சாவூர்ல. இப்ப 4 நாள் முன்னாடி சொன்னாரு. போன தடவை அந்த பிரச்சாரம் இப்பவும் என்ன சொல்றாரு, அப்படி எல்லாம் சொன்னாங்க, நான் ஆயிட்டேன் உங்கள் ஆதரவோட. 2வது முறை ஆனதில்லைன்னு ஒரு இதை சொல்றாங்க, அதுவும் வரலாற்று உண்மைதான். அந்த உண்மையை நான் உடைக்கிறேங்கிறார். அந்த வரலாற்றை நான் உடைக்கிறேன் அப்படின்றார். களம் அப்படி இருக்கிறதா தான் எனக்கு தோணுது. எவ்வளவு சார் கேப்பு? ஒரு 183 ஜெயிப்பாங்களா சார்? 167 இதுக்குள்ள நான் வரமாட்டேன். சரிதானா? பிரிந்து கிடக்கிற எதிர்கட்சிகளால் மீண்டும் திமுக ஆட்சி வருவதற்கான வாய்ப்பு அதிகம். அப்ப ஸ்டாலின் சொன்னதை சாதிச்சிருவாரோ அப்படின்னு எனக்கு ஒரு பார்வை இருக்கு. சேலத்துல ஒரே மேடையில பிரேமலதா அவங்க ரொம்ப ரொம்ப நியாயமா பேசுறாப்புல நினைச்சு திமுக ஆட்சியில பெண்களுக்கு எதிரான கொடுமை நிறைய நடந்துட்டு இருக்கு, அந்த குற்றச்சாட்டு தான் அவங்களால வைக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க பாட்டில் எல்லா முக்கியமான விஷயங்களை சொல்றாங்க. போதை இங்கே ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு, இதுதானே அவங்களால சொல்ல முடியும்னு சொன்னது ரொம்ப ஒரு கிறுக்குத்தனமா இருக்கா? அந்த வார்த்தையை சொல்ல வேண்டாம் நம்ம, பட் தவிர்த்திருக்கப்பட்டிருக்கணும். ஒரு மேடையில் ஏறிட்டு தோழமை வச்ச பிறகு எதை பேசணும் பேசக்கூடாதுன்னு ஒரு வரையறை இருக்கு. எல்லாமே வெள்ளந்தியா பேசணும், எல்லாத்தையும் வெளியே சொல்லிடுவாங்களா? எல்லாத்தையும் சொல்லுவீங்களா வெளியில? எல்லாத்தையும் வெளியே சொல்லுவீங்களா? இப்ப சொல்லக்கூடாதுன்னு ஒண்ணு உள்ளுக்குள்ள இருக்குல்ல, கொஞ்சம் இருக்கு. அது மாதிரி தவிர்த்திருக்கணும். ஆனால் தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் நடமாட்டம் இருப்பது நிஜம். அதிமுக காரன் விற்கிறான், திமுக காரன் விற்கிறான், 2 பேருக்கும் கமிஷன் கொடுத்துட்டு யாரோ ஒரு சமூக விரோதி வித்துக்கிட்டு தான் இருக்கான். சரி, இதனால நீங்க ஓட்டு எங்களுக்கு போடுங்க கேட்கிற தகுதி இங்க யாருக்கும் கிடையாது. ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு எடப்பாடி ஆட்சியிலும் கஞ்சா புழக்கம் இருந்தது. குட்கான்னு ஒண்ணு எங்க சார்? தடை செய்யப்பட்ட குட்கா வித்ததுனால இன்னைக்கு உங்க தோழமையிலுடைய தோளில் ஏறி சுமந்துட்டு வரீங்களா? அந்த பிஜேபி அரசு போட்ட வழக்கு இன்னைக்கு உயிரோட்டமா இருக்கு. சரிதானே? இதன் காரணம் இது அரசியலுக்குள்ள கொண்டு போக வேண்டாம். சமூக சீர்கேடுங்கிறத முதல்ல ஸ்டாலின் புரிஞ்சுக்கணும். அதை துணிச்சலா சொன்னார், நான் எடுத்துக்க மாட்டேன், ஒரு அசட்டுத்தனமா சொல்லிட்டாருன்னு தோணுது. அந்த மேடையில் சொல்ற மேடை அல்ல. நான் கூட்டணி வர்றேங்க, ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுறேங்க, எங்களுக்கு இந்த பூட்டி அறைகளுக்குள்ள ஒரு உறுதிமொழி கொடுங்க. ஸ்கூலு காலேஜ் பசங்களாம் இன்னைக்கு கஞ்சா குடிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க, அதை ஒழிப்பேன்னு எங்களுக்கு ஒரு உறுதிமொழி கொடுங்க. சும்மா சொல்ல ஒரு பேச்சுக்கு உறுதிமொழி 500 ரூபாய் பத்திரத்துல எழுதி கையெழுத்து போடுறதா 10ஆம் வயசுல பதிவு பண்றதுக்கு? உள் அறையில பேசியிருக்க வேண்டிய விஷயம். அல்லது இவங்க ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிடுவாங்கல்ல, தமிழ்நாட்டில் போதை பழக்கத்தை அறவே ஒழிக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுப்போம், 2 வரையும் சொல்லிட்டு போக வேண்டியதானே சார்? பொது மேடையில் அவ்வளவு பெரிய மேடையில வச்சு சொல்லியிருக்க வேண்டியது இல்லை. ஆனால் ஒரு பக்கம் எனக்கு சந்தோஷமா இருக்கு, முதலமைச்சருக்கு இப்போதாவது தெரியட்டும். அது இவ்வளவு நாளா சில காவல்துறை அதிகாரிகள் அவர் கவனத்துக்கு அதை கொண்டுட்டு போகவே இல்லை. கஞ்சா அவ்வளவு விற்கிறாங்க தமிழ்நாட்டில். ஸ்டாலின் மட்டுமே காரணம் அல்ல, ஸ்டாலினுக்கும் பொறுப்பு இருக்கு. தார்மீக பொறுப்பு ஸ்டாலினுக்கு தான் இருக்கு. தடுத்திருக்கணும், தடுக்கல. இனி வரப்போற ஆட்சி எதுவாக இருந்தாலும் தடுக்கணும். அது ஸ்டாலினா இருந்தாலும் சரி, இந்த பக்கம் விஜயா இருந்தாலும் சரி. அங்க பெண்களோட கூட்டம் அவ்வளவு பெரிய கூட்டம், பெண்கள் கூட்டம் அங்க அந்த கூட்டத்துல ஜாஸ்தியா இருக்காங்க. அதை வச்சுட்டே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதையும் சொல்லிட்டாங்க. இல்ல, நம்ம அதுக்கு மேல அதுக்குள்ள நான் போக வேண்டிய, அது அசட்டுத்தனமா ஒரு வேகத்துல பேசிட்டான்னு சொல்லிட்டேன். போதையை பத்தி பேசுறது நான் வரவேற்கிறேன். பெண்களுக்கு எதிரான குற்றம் எல்லா ஆட்சியிலும் நடந்திருக்கு. அது மட்டுமே வச்சு ஒரு ஆட்சியை எடை போட முடியாது. பட் சிஎம் நொந்திருப்பாரு இல்ல இந்த மாதிரி. அதுக்குள்ள நான் போக, அது ஏன் அதுக்கப்புறம் எதுக்கு உட்காந்து இது போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க? அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜிஎஸ்டி இப்பதான் ஒழுங்கா வந்துட்டு இருக்கிறாரு. ஜிஎஸ்டி வரல அப்படிங்கறத இவரோட குற்றச்சாட்டு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜிஎஸ்டி இப்ப ஸ்டாலினோட முயற்சியால ஜிஎஸ்டி சரியா வந்துட்டு இருக்குங்கிற
நினைக்கிறாங்க, அது வேற சொல்றாங்க அவங்க பாட்டுல. இல்ல முதல்ல எல்லாம் நிலுவைத் தொகை அதிகமா இருக்கும் இல்லையா? இவ்வளவு கரடியா கத்துன பிறகு சில நிஜங்களை போட்டு பொதுவெளியில ஆதாரப்பூர்வமா போட்ட பிறகு நிலுவைத் தொகை பழைய மாதிரி நிலுவையில் இல்லை, கொஞ்சம் லேட் பண்ணியாவது கொடுத்துடுறாங்க. அது நிஜம்தான். அப்புறம் எடப்பாடியோட சமீப கால பேச்சுகள் இருக்கு பாருங்க, ரொம்ப இறங்கி அடிக்கிறாருன்னு ஒரு செய்தி வருது. இன்னொரு பக்கம் உதயநிதி வந்து இந்த படத்தை வச்சுக்கிட்டு சசிகலா ஒரு படத்தை காமிச்சார், அவரு ஒரு படத்தை காமிச்சார். சசிகலா காலில் விழுந்தது இவர் காட்டுறார். நீ மதவாதத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லி மதவாதத்தை ஒழிக்கிற லட்சணம் இதுதானான்னு வாஜ்பாய்க்கு இந்த பக்கம் மாறன் இந்த பக்கம் கலைஞர் உட்காந்துக்கிற படத்தை காட்டுறாரு. விட்டுட்டு போயிட்டு அதான் அரசியல்ல, தேர்தல் அரசியல்ல இப்படி இதோட முடிச்சுட்டு போயிடணும். இதை தாண்டி வார்த்தைகளை எக்ஸ்ட்ரா விடுறதை யாரா இருந்தாலும் தவிர்க்கணும். எடப்பாடி கொஞ்சம் ஒரு தடவைக்கு மேல விட்டுட்டார். இந்த பால்டாய்லாம் ஜாஸ்தி இல்ல, நீ கொரோனா வந்தா நீ செத்துருப்பேங்கிறதெல்லாம் இன்னைக்கு நைட்டு நம்ம படுத்தா நீங்களோ நானோ எடப்பாடியோ ஸ்டாலினோ தமிழ்நாட்டில் எவந்த மனிதரும் நைட்டு படுத்தா காலையில் எந்திரிக்கிறது யார் கையில் இருக்கு? கடவுள் நம்பிக்கை உள்ள எனக்கு என்ன தோணுதுன்னா கடவுள் கையில் இருக்குன்னு நம்புவேன் நான். இதில் எடப்பாடியும் தீர்மானிக்க முடியாது, ஸ்டாலினும் தீர்மானிக்க முடியாது காலையில் நீ எந்திரிப்பியா நான் எந்திரிப்பேனான்னு. புரியுதுங்களா சார்? இதெல்லாம் ரூமுக்குள்ள கூட பேசலாம், ஜாலியாக பேசுகிற விஷயம். அதை கூட தவிர்க்க வேண்டிய விஷயத்த பொது மேடையில் 10,000 பேரை முன்னாடி வச்சுக்கிட்டு சரி ஒரு தடவை ஏதோ ஃப்ளோவில் சொல்லிட்டாரு எரிச்சல், ஏன்னா காலில் ஒரு தடவை விழுந்தேன் காமிச்சிட்ட விட வேண்டியதானே, என்னத்துக்கு சும்மா காட்டுறேன் அப்படின்னு எரிச்சலில் கூட நான் சொல்லியிருக்கலாம். இன்னொரு பால்டாயில் குடிச்சா அவன் உடம்பு தாங்காது, உங்க உடம்பு தாங்குமா? சொல்லுங்க சார். நீங்க குடிச்சா நாங்க குடிச்சாலும் போய் சேரதானே சார் போறோம். பால்டாயில் குடிச்சா உடம்பு தாங்குமா தாங்காதுங்கிறது பிரச்சனை இல்லை, நீ எதுக்கு பால்டாயில் குடிச்சுங்கிற கொஸ்டின் ஜனங்களுக்கு இதெல்லாம் பொது வெளியில நின்றுக்கிட்டு ஒரு அவ்வளவு பிரச்சனைகள் பத்தி எறிகிற நேரத்துல விவாதிக்கிற நேரமா சார் சில விவகாரங்களை எல்லை மீறி போறாங்க. தவிர்க்கிறது நல்லது. அவ்வளோ ஏதோ கொஞ்சம் அது இதெல்லாம் வந்த பிறகு ஒரு 2 3 நாளா கொஞ்சம் அடங்கி இருக்கு. அப்படியே தயவு செய்து விட்டுருங்க. அந்த மாதிரி பேச்சு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதுதான் அப்படி திருத்திக்கிட்டா நல்லது தானே நமக்கு. ஒரு வேகத்துல சொல்லிட்டீங்க விட்டுருங்க, அடுத்து மக்கள் பிரச்சனையில பேசுங்க. நீ என்ன பண்ணல நீங்க சொல்லுங்க, நான் வந்தா என்ன பண்ணுவேன் நீங்க சொல்லுங்க. இந்த டீலிமிட்டேஷன் சொல்றாங்களே, மறுசீரமைப்பு, இந்த விஷயத்த வந்து இப்போ தமிழ்நாடுலாம் எலெக்ஷன் நடக்கும்போது இப்போ இந்த விஷயத்தை ஓப்பன் பண்ண நம்ம பார்லிமெண்ட்ல இல்ல, அதான் அயோக்கியத்தனம்னு ஒரு விமர்சனம் வந்துகிட்டு இருக்கு. நான் உட்பட எல்லாரும் இந்த வார்த்தையை பயன்படுத்துறோம். என்ன சார் அவசரம் ஆயிடுச்சு? 23 போலிங்க, 29ஆம் தேதி பார்லிமெண்ட்டை கூட்டுங்கன்னு ஒரு வாரம் தள்ளி வைக்க சொன்னாங்க. கார்கே லெட்டர் எழுதினார். மாநிலங்கள்ல அரசியல் சண்டை எப்படி நடக்கும்? நாடாளுமன்ற ஜனநாயகம்னு ஒன்று இருக்கு, பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸின்னு. எதிர்கட்சி தலைவருக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்கு, மரியாதை கொடுப்பாங்க, கொடுக்கணும். கார்கே எழுதின லெட்டருக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லை. இந்த கூட்டத்தை கூட்டி நடத்திட்டு இருக்காங்க. இன்னும் 1 மணி நேரத்துல வாக்கெடுப்பு நடக்க போகுது. இவங்க இந்த ஜனநாயகத்தை மதிக்கிற லட்சணம் கேட்டா பெண்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கறது இவங்க எல்லாம் விரும்ப மாட்டாங்க. யாரு காதுல பூ சுத்துறீங்க? அதான் சொல்றேன், இதுவே திருட்டு அயோக்கியத்தனம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்த எவ்வளவு பெரிய கெட்ட வார்த்தை, எவ்வளவு பெரிய வலுவான வார்த்தை. அதை ஏன் சொல்றேன் நான்? மக்கள் எல்லாம் முட்டாள் நினைக்கிறாங்க சார். 23லயே நிறைவேறின சட்டம் சார், இப்ப எதுக்கு சார் தூக்கிட்டு வர்றீங்க? நிறைவேற்றிட்டு அனைத்து கட்சி ஆதரவோட எடப்பாடி ஸ்டாலினை பார்த்து சொல்றாரு மகளிருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறத ஸ்டாலின் விரும்ப மாட்டாருன்னு. அது ஒரு அரசியல் அறிவற்ற பேச்சு. எடப்பாடி ஆதரவு கொடுத்தனால அந்த சட்டம் நிறைவேறிச்சு, ஸ்டாலினும் ஆதரவு கொடுத்ததும் அந்த சட்டம் நிறைவேறிச்சு 23ல. அது தடுத்தது யார் தெரியுமா? அமலுக்கு வராமல் தடுத்தது நீங்கள் யாரோடு கூட்டணி வைத்திருக்கிறீங்களோ அந்த பிஜேபி தான் தடுத்து வச்சிருந்துச்சு. 33 மாசமா தடுத்து வச்சிருக்காங்க சார். சட்டத்தை நிறைவேற்றிட்டு சார் ஒரு பினான்சியல் விஷயம் ஒரு நிறைவேற்றுறாங்க, என்ன சொல்லுவாங்க? ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வரும், நிதியாண்டு தொடங்குது. ஆமா, வேற சில விஷயங்கள் ஒரு டிஏடிஏ உயர்த்துறது அரசு ஊழியர்களுக்கு 1 ஜனவரி 1 தேதியிட்டு பின் தேதியிட்டு கொடுக்கப்படும், இல்லையா மார்ச் 1 முதல் அப்படின்னு 1 மாசம் இங்கிட்டு தள்ளி கொடுப்பாங்க. ஒரு வரையறை இருக்குமா இல்லையா? இவங்க சட்டத்தை நிறைவேற்றிட்டு பிஜேபி சொன்ன வார்த்தை 29ல இருந்து அமலுக்கு வரும்னாங்க. எவ்வளவு பெரிய என்ன சார் அயோக்கியத்தனங்கிற வார்த்தை திரும்பி என் மனசுக்குள்ள வந்து நிக்குது, நாக்குல வந்து நிக்குது. எவ்வளவு பெரிய தப்பு சார் அது. இதுதான் நீங்க மகளிர் இடஒதுக்கீடு கொடுக்குற லட்சணமா? பெண்களை மதிக்கிற லட்சணமா? சரி, இந்த டீலிமிட்டேஷன் வந்து இந்த எலெக்ஷன்ல பாதிப்பு ஏற்படுத்துமா? அது பாதிப்பு ஏற்படுத்தும் நான் நினைக்கல. ஆனால் பிஜேபியுடைய அழிச்சாட்டியங்கள்ல இது லேட்டஸ்டா வந்திருக்குன்னு அந்த பார்வை பார்த்தாங்கன்னா பிஜேபிக்கு சரியான அடி விழும். இந்த நேரத்தில் ஓபன் பண்றதுக்கு ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியலையே, அதுதானே புரியல. திமிரை தவிர வேற என்னன்னு சொல்லுவீங்க? இதை எதேச்சதிகாரத்தை தவிர வேற என்ன வார்த்தை பயன்படுத்துவீங்க? நீங்க சொல்லுங்க, என்ன சார் சாதிக்க போறீங்க? இன்னொன்னு சொல்லட்டுமா? 33 மாசமா அதை அப்படியே கடவுள் போட்டிருந்தாங்கல்ல. சரி, அந்த சட்டம் அமலுக்கு வருகிறது நேத்து கெசட்ல வெளியிட்டு இருக்காங்க. நேத்துக்கு ஏன் தெரியுமா? ஏதோ ஒண்ணு மறந்துட்டாங்க டெக்னிக்கலா. அந்த மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்துல அமெண்ட்மெண்ட் கொண்டு வர்றாங்கல்ல. அமெண்ட்மெண்ட்னா என்ன தெரியுமா? திருத்தம். ஆமா ஆமா, இருக்கிற சட்டத்துல திருத்தம் கொண்டு வரணும். சட்டம் இருக்குன்னு பார்லிமெண்ட்டை நிறைவேற்றிட்டீங்க, கெசட்ல வந்தாதான் அதுக்கு பேர் சட்டம் அமலுக்கு வந்துருச்சு இந்த நாட்டுலன்னு அர்த்தம். கெசட்லயே வெளியிடல. பிஜேபி தன் சதியால் தன் கெட்ட புத்தியால் நிறுத்தி வைத்த சட்டத்தை திருத்தணுமேங்கிறதுக்காக நேத்து அவசரமா கெசட்ல வெளியிடுறாங்க. இனிமேல் அது எல்லாருக்குமே பொருந்தும். ஆனா இப்பயாவது நடக்குமானா மசோதால அந்த வார்த்தையை அவங்க என்ன சேர்க்க போறாங்கன்னு தெரியல. அமெண்ட்மெண்ட் இப்ப கொண்டு வராங்களா? விவாதங்கள்ல வர்ற வார்த்தைகளையும் மதிச்சு எடுத்துக்கிட்டு சரி இதெல்லாம் சேர்க்கிறோம். நேற்று பிரதமர் ஒரு வாக்குறுதி கொடுத்தாரா?
நிஜமாவே ஆறுதலான வார்த்தைகள். யாரும் பயப்படாதீங்க, ம். எந்த மாநிலத்துக்கும் அநீதி இழைக்கப்படாது. ஒரு பிரதமரே சொல்றபோது நம்ம மதிக்கணும். அந்த வார்த்தை ஏன் சார் மசோதால இல்ல? விகிதாச்சார அடிப்படையில் தான் ம். இந்த சீட் ஷேரிங் நடக்கும். உயர்வு, இடங்களின் எண்ணிக்கை உயர்வு மக்கள் தொகை அடிப்படையில் அல்ல, விகிதாச்சார அடிப்படையில் தான். ஏன் மசோதால இல்லை? மசோதால சென்சஸ்ங்கிற வார்த்தை இருக்கே, ஏன் இந்த திருட்டுத்தனம்? சரி, அந்த சென்சஸ் எந்த வருடத்து சென்சஸ்ங்கிறத அரசியலமைப்பு சட்டம் முடிவு செய்யும். கான்ஸ்டியூஷன் அப்படிதான் இருக்கு. நீங்க இந்த மசோதால அதை திருத்தி, அந்த வார்த்தையை திருத்தி எந்த சென்சஸ் என்பதை நாடாளுமன்றம் முடிவு செய்யும்னு திருத்துறாங்க. இது ஒரு திருட்டுத்தனம். இந்த வார்த்தையை சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா தான் இருக்கு. எனக்கு ஒரு வார்த்தை கிடைக்கல. ஏன் பதுங்குறீங்க? அரசியலமைப்பு சட்டப்படி திருத்தணும்னா 2/3 ஆதரவு வேணும், பாதி மாநிலங்களுடைய ஆதரவு வேணும், சட்டமன்றங்களுடைய ஆதரவு, தீர்மானம் போடணும். அதெல்லாம் தேவையில்லைன்னு சிம்பிள் மெஜாரிட்டியில் எந்த சென்சஸ் நம்ம இஷ்டத்துக்கு மாற்றிக்கலாங்கிறதுக்கு நாடாளுமன்றமே முடிவு செய்யணும் கொண்டாடுறாங்க சார். எதுக்கு இந்த அயோக்கியத்தனம்? யாரை ஏமாத்துறீங்க? எந்த மோசடிக்கு இப்படி அச்சாரம் போடுறீங்க? புரியல எனக்கு. இவ்வளவு அவசரமா ஏதோ ஓட்டு உங்களுக்கு வந்து குவிய போதா? பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருச்சு பிஜேபி, தடுத்ததே நீங்க தாங்கிற அறிவு இந்த 5 மாநில மக்களுக்கு இருக்கு, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு இருக்கு, தெரியும். நீங்க தான் தடுத்தீங்கன்னு இவன் நீங்க ஞாபகப்படுத்தி விட்டாங்களே. இந்த மறந்து போன நாட்களுக்குலாம் போய் இவங்க ஞாபகப்படுத்தி விட்டாங்க. அதனால சரியான பதிலடியை கொடுக்கணுங்கிறேன் சார். நீங்க திருத்து. என்ன தெரியுமா சார் ஆபத்து? எல்லோருக்கும் 50% உயருது, ரைட்டு, பார்த்தா நியாயமா தெரியும். அதுதான் நிரந்தரமா? அதை ஏன் மசோதால சேர்க்க மாட்டீங்க? சேர்க்கலைன்னா என்ன நடக்கும்னா, இந்த வரப்போற தேர்தல் நியாயமா நடக்கும். நமக்கு 40 இடம்னா 60 இடம் கிடைச்சிடும். உத்தரப்பிரதேசத்துக்கு 80னா 120 கிடைக்கும். கரெக்ட் தான். அந்த டிஃபரன்ஸ் இன்னும் கூட அதே ரேஷியோல தான் இருக்கு. ப்ரொபோர்ஷன் கரெக்டாக இருக்கும். 5 வருஷம் கழிச்சு என்ன பண்ணுவாங்க? இப்போ சென்சஸ் நடந்துட்டு இருக்குல்ல, 27 வெளிவந்த சென்சஸ் படி தொகுதி மறுவரை செய்யப்படும்னு சொல்லிட்டு, அந்த மக்கள் தொகை எப்படி மறுவரையறை நடந்தா நம்ம 60 47ஆக 48ஆக குறையும். உத்தரப்பிரதேசோட 120 140ஆக உயரும். ஏன்னா நாம மத்திய அரசு கொண்டு வந்த சட்டத்தை மதிச்சு குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை அமல்படுத்தி இலக்கை அடைந்த மாநிலம் தமிழ்நாடு. மக்கள் தொகை கட்டுக்குள்ள இருக்கு. ஒரு துளி கூட மதிக்காம மக்கள் தொகை கட்டுக்கடங்காமல் போயிடுச்சு ஊபி உள்ளிட்ட மாநிலங்கள்ல. அவங்களுக்கு ரிவார்டா சட்டத்தை மதிச்ச நம்மளுக்கு தண்டனையா. அப்ப இந்த டிஃபரன்ஸ் இன்னும் கூடுதா? 47 140 100 வந்துருச்சா டிஃபரன்ஸ்? 60 என்று இருந்த அந்த டிஃபரன்ஸ், 80 என்று இருந்த அந்த டிஃபரன்ஸ் இன்னைக்கு 100 நோக்கி போயிடுச்சா? அப்ப நம்ம குரலை மதிப்பாங்களா? இப்பவே இந்த கதற விடுறாங்களே, நாளைக்கு 5 ஸ்டேட்ல 6 ஸ்டேட்ல ஜெயிச்சு போட்டு ஆட்சியை வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான சட்டத்தை அவங்க நினைச்ச போதெல்லாம் கொண்டு வருவாங்களே, எவ்வளவு பெரிய ஆபத்து. இதெல்லாம் தேவையில்லாத பயம்னு ஆளுங்கட்சி சொல்லுது. அது ஏன் மசோதால கொண்டு வர மாட்டீங்க? எதுக்கு வாய்கிலேயே பேசணும்? உட்காந்து ஒரு நேரம் பிரிண்ட் கொடுத்தா ஒரு 2 ஹவர்ஸ்ல வரப்போகுது. மசோதால சேருங்க சார். ஏன் சேர்க்க மாட்டீங்க? சேர்க்கிறாங்களான்னு பார்ப்போம் இந்த விவாதங்களுக்கு பிறகு. அழகிரியின் மகள் கைல்விழி வந்து ரொம்ப தெரியல என்ன நோக்கத்துக்காக அவர் அப்படி பேட்டி கொடுத்தாருன்னு தெரியல. அவருடைய உணர்வுகள் நாம மதிக்கணும் தான், வேற எதுவும் நமக்கு தெரியல. அவங்கள பத்தி என்ன நோக்கத்துல சொன்னாங்கன்னு தெரியாத போது நம்ம அதை பத்தி பேசல. அதுவே ஒரு அரசியல் சூழ்ச்சியா தெரியல. எனக்கு தெரியலன்னு சொல்றேன் நான். நமக்கு தெரியாத விஷயத்த நம்ம ஏன் பேசணும்? சங்கீதா திடீர்னு போட்டு உடைக்கிறாப்புல அந்த விவகாரம் வேற. அதையும் இதையும் ஒப்பிடக்கூடாது. அதே மாதிரி இது இப்ப ஏன்னா சரி, ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே. ஒரு 7-8 மாசம் இருக்கும், மதுரைக்கு ஸ்டாலின் போனார், அழகிரி வீட்டில் போய் டிஃபன் சாப்பிட்டு வந்தார். ஆமா, சரி, நீங்க சொன்ன மாதிரி சங்கீதா வார்த்தை எடுத்துக்கோமே. நாம் இருவருக்கும் இடையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஓராண்டுக்கும் மேலாக வழக்கறிஞர்கள் மூலமாக பேச்சுவார்த்தை நடந்து அது ஒரு செட்டில் ஆகாததுனால, ஒரு முடிவுக்கு வராததுனால நான் இந்த வழக்கை தொடுக்கிறேன். சங்கீதா பெட்டிஷன்ல இருக்க, எடுத்து படிச்சு பாருங்க. இப்போ ரெண்டையும் எப்படி ஒப்பிடுவீங்க? ரெண்டுமே டோட்டலி டிஃப்ரெண்ட் இஷ்யூ. நீங்க ஏதோ ஒரு மனசுல வச்சுக்கிட்டு அல்லது உங்களுடைய தோணி அல்லது கேள்வி கேட்கணுமேனு ரெண்டையும் ஒன்னா கொண்டு வர்றீங்க. என்னுடைய பதில் ரெண்டும் வெவ்வேறு அணுகப்பட வேண்டிய ஒன்று. கையல்வெளி இழக்க போறது ஒண்ணுமே இல்லை. ஒரு பேட்டி கொடுத்தாங்க, ஜூனியர் உடல்ல வந்துச்சு, போயிட்டாங்க. சங்கீதா இழக்க போறது அவருடைய வாழ்க்கை. வித்தியாசம் புரியுதா? கையல்வெளி சொன்னது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். சங்கீதா சம்பந்தப்பட்டது அவருடைய வாழ்க்கை, விஜயனுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. அவர்கள் பெற்றெடுத்த 2 பெண் குழந்தை, ஒரு பெண் ஒரு ஆண், 2 குழந்தைகள் சம்பந்தப்பட்டது. அது ரெண்டையும் ஒப்பிட வேண்டாம். பல விஷயங்களை அற்புதமா பேசுனீங்க. மிக்க நன்றி. மறுபடியும் சந்திப்போம். நன்றி.